எதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்புறம் எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அறிவு இருக்கா உனக்கு? நீ பப்புக்கு வந்தியானே? அண்ணனே ப்ளீஸ்ண்ணே, நான் தண்ணி அடிக்கலனே, நீ பப்புக்கு வந்தியானே? ஆமாண்ணே வந்தேனே, பாட்டின்னு சொல்லி என்னை ஏமாற்றி விட்டுனேன். அறிவில் சின்ன பிள்ளையா நீ? உன்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்கிற. சாக்லேட் கொடுத்தா ஏமாந்து போகிற அளவுக்கு நீ எவ்வளோ கேவலமாக இருக்கியா நீ? ஒரு யோசிக்க மாட்டே நீ? அப்படி இப்படி இதுக்கு தான் அம்மா உன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ தெரியுதா? அப்போ என்னமோ கேட்டால் அம்மா ஏனே நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, பயங்கரமாக பேசுனேன். இப்போ தெரியுதா? வெளியே வாசலில் நிற்கிற என்னையே ஏமாற்றி நீங்கள் வந்திருக்க. அப்போ அம்மாவால் எவ்வளோ தூரம் ஏமாற்றுவோம், அம்மாவுக்கு தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் குடும்பத்து மானத்தை காப்பாற்றினதுக்கு அப்படின்ட்டு ராதிகா சொல்லிவிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா? எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய மேட்ரு இது, இவ்வளோ இப்படி நான் விடுவேன். நீ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் அம்மா இங்கே வரணும், எங்கே இருந்தாலும் சரி உங்கள் அம்மா இங்கே வரணும். உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நான் இனியாக இங்கேருந்து அனுப்புவேன். அது வரைக்கும் அவள் ஏன் கஸ்டடியில் தான் இருக்கணும், அவளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு ராதிகா அவங்களுடைய கத்தை இங்கே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாக்கியாவுக்கு கால் பண்ணுவாங்களா, கால் பண்ண மாட்டாங்களா, பாக்கியா வந்ததுக்கப்புறம் இந்த இது எப்படி டீல் பண்ண போகிறாங்கிறத நம்ம நாளை